சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் திரண்டுள்ள பகுஜன் சமாஜ் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்கே என்ன ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னையில நேற்று அவரது வீட்டின் அறையில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை வழக்குல இதுவரையும் 8 பேர் வரை சரணடைந்த ஒரு சூழல்ல ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க தயாராகி இருக்கிறது. தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உயிரிழப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் கண்டனங்களையும் வருத்தங்களையும் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங்கின் உயிரிழப்பிற்கு கண்டனம் தெரிவித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் பகுஜன் சமாஜ் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் 300க்கும் மேற்பட்டோர் தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில கண்டன முழக்கங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தற்போது இந்த உறுப்பினர்கள் இங்கே தொடர்ச்சியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சாலை மறியல்ல ஈடுபட்டிருந்த ஒரு சூழல்ல இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த குற்ற பின்னணியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால், கொலை பின்னணியை பொறுத்தமட்டில் ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய பிரபல ரவுடியுடைய படுகொலைக்கு ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் தொடர்பு இருந்ததாகவும், இந்த நிலையில்தான் ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்தநாள் அன்று ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யும் விதமாக சுரேஷின் தம்பி புன்னை பாலு மற்றும் கூலிப்படையினர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது காவல்துறையினுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக குற்றவாளிகள் 8 பேர் சரணடைந்திருக்கக்கூடிய நிலையில வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக காவல்துறை விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு மத்தியில் தான் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 7:45 மணிக்கு படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அந்த உடற்கூறாய்வு என்பது துவங்கியிருந்தது. 9:45 மணி அளவுல உடற்கூறாய்வு என்பது நிறைவடைந்த ஒரு சூழல்ல அதன் தொடர்ச்சியாக எம்பார்மிங் செய்யப்படக்கூடிய பணி என்பது நடைபெற்று எம்பார்மிங்கும் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் உடல் மட்டும் இன்னும் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழல் என்பது நிறைவு வருகிறது. குறிப்பா இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இயக்குனர் ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வாஜி உட்பட பலரும் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தார்கள். ஆனால் தற்போது தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு கட்சியினர் மற்றும் குடும்பத்தினர் தரப்புல வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒப்புதல் கிடைக்க தாமதம் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல உடலை வாங்குவதற்கான தாமதம் என்பது ஏற்பட்டு வருவதாகவும், உடலை வாங்க மறுத்து தொடர்ச்சியாக தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளை உறவினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் காத்திருந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒப்புதல் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக உடல் ஒப்படைக்கப்பட்டு முதற்கட்டமாக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது ஐநாவரம் இல்லத்திற்கும், அதன் பின்னர் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சி அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 300க்கும் மேற்பட்டோர் திரண்டிருப்பதன் காரணமாக இங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. நன்றி தாயுமானவர்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.